குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இங்கிலீஷில் செகண்ட் லெசன் சேவிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சேவிங்ஸ்னால் என்னப்பா? சேவிங்ஸ்னால் என்னென்னா சேமிப்புன்னு அர்த்தம். சரியாப்பா? இங்கே ஒரு அக்கா இருக்குல்ல, அந்த அக்கா என்ன செய்யுது? ஒரு உண்டியலில் சேமித்து வைக்கிறது. சரியாப்பா? இந்த சேவிங்ஸை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா? இப்போ மேலே அந்த அக்கா என்ன சொல்லுதுன்னா, ஐ ஆல்வேஸ் சேவ் மை பாக்கெட் மணி. நான் எப்பயுமே எனக்கு கொடுக்குற கை செலவுக்கு கொடுக்குற தொகைகளை என்ன செய்வேன், இப்போ ரூபாயை நான் சேர்த்து வைப்பேன். நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் சேர்த்து வைப்பீங்கல்லப்பா, அம்மா கொடுக்குற பணத்தை சேர்த்து வைப்பீங்கல்ல? சரி. இப்போ இதுக்கு இந்த சேவிங்ஸுன்ற தலைப்புக்கு ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸ்டோரினா என்னது? கதை. இந்த கதையை பற்றி முதல்ல உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். என்னப்பா இந்த கதை என்னென்னு நான் முதல்ல சொல்கிறேன். கதை என்னென்னு கேட்டேன்னா, அமீர் ஷான்னு சொல்லி ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் என்ன செய்கிறான், ஒரு நாள் விளையாட்டு மைதானத்துக்கு போகிற வழியில் நிறைய வயல்வெளிலாம் இருக்குது. அந்த வயல்வெளியில் ஒரு குழி இருந்திருக்கு. அந்த குழியில் அசுத்தமான மணல்லாம் கிடக்குது. அதை அவன் பார்க்குறான். கிட்ட போய் பார்த்தேன்னா எலி போன்ற ஒரு உயிரினம், அகலெலின்னு சொல்லுவாங்க, அந்த வயக்காட்டிலலாம் இருக்கும். அது மாதிரி ஒரு உயிரினம் என்ன செய்யுதுன்னா, அது அதை பார்க்குறான். அந்த உயிரினத்தை பார்த்துட்டு, நீ இங்கே என்ன செய்கிற அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான். அதுக்கு அந்த எலி ஒரு தடவை அவனை பார்க்குது. பார்த்துட்டு என்ன சொல்லுது, அப்படி டக்குன்னு திரும்பி பார்த்தோன்னா பார்த்துட்டு சொல்லுது, நான் ஒரு அகலெலி. அகலெலினா என்னது? மண்புழு. அகலெலினா எலி, வயக்காட்டிலலாம் இருக்கும். நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். மண்புழுக்களெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு டிக் பண்ணி, அதாவது குழி தோண்டி அதில் மண்புழுக்களெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. சரி, நீ சொல்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, நீ என்ன செய்வ அந்த மண்புழுக்களெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்போ அது என்ன சொல்லுது, அந்த அகலெலி சொல்லுது, நான் ஒரு சுரங்க பாதையில் புழுவெல்லாம் பிடிச்சி கடித்து அதனோட உணர்வுகளெல்லாம் இழக்க செஞ்சு அந்த புழுவெல்லாம் எடுத்துகிட்டு போய் நான் சேமித்து வைப்பேன். ஒரு சுரங்கத்துக்குள்ளே சேமித்து வைப்பேன். நான் அப்படி சேமித்து வச்சு நான் மழை காலங்களில் அதை நான் எனக்கு உணவுக்கு பயன்படுத்திக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுது. சரியாப்பா? அப்படின்னு சொல்லுது. சரியா? இப்போ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியாப்பா? இந்த கதையை இது வரைக்கும் மட்டும் நான் சொல்கிறேன். அப்போ அந்த மண்புழுவெல்லாம் எடுத்து சேமித்து வைக்கிறது. உன்னால் எத்தனை புழுக்களை சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான். அதுக்கு அந்த அகலெலி சொல்லுது, எத்தனை கிடைக்குதோ அத்தனையும் நான் எடுத்துகிட்டு போய் என்னோடய குகையில் நான் சேமித்து வைப்பேன். நான் சேமித்து வச்சுட்டு பின்னாடி மழை காலங்களில் நான் சாப்பிட்டுக்கிடுவேன். அதை சாப்பிட்றதுக்கு உணவுக்கு பயன்படுத்திக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ உன்னோட பேசவே நேரம் இல்லை, என்னோடய பொழுதெல்லாம் வீணாயிரும், அதனால் நான் என்னுடைய வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வலைக்குள்ளே அது போயிடுது. இது வரைக்கும் இன்றைக்கி மட்டும் நடத்துகிறேன்ப்பா. இது போக இன்னும் இருக்குது, அந்த கதையை அப்புறமேட்டு சொல்கிறேன். என்னப்பா? இப்போ பாருங்கள், இப்போ இந்த இதில் பாருங்கள், லேடர்னு இருக்குது. லேடர்னால் என்னன்னு கேட்டேன்னா எ ரூம் ஆர் லார்ஜ் கபோர்டு ஃபார் ஸ்டோரிங் ஃபுட்டு. ரூமில் பெரிய லார்ஜ் கபோர்டு மாதிரி அடிச்சிருப்பாங்க. அதில் என்ன செய்வாங்க, ஃபுட் ஐட்டங்கள், சாப்பிட்ற ஐட்டங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருப்பாங்க. அதுதான் லேடர். அடுத்தது பாருப்பா, பரோனா எ ஹோல் ஓட்டை ஆர் டெனல்னா சுரங்கப்பாதை. சரியாப்பா? டேக் பை எ ஸ்மால் அனிமல்லாம் இருக்கும்ல, சின்ன சின்ன உயிரினங்கள் அந்த மண்ணை தோண்டி குகை மாதிரி அமைக்கும். அதுதான் பரோ. அடுத்தது பிக்கி பேங்க்னால் என்னென்னா எ ஸ்மால் பாக்ஸ். அது ஒரு சின்ன பாக்ஸு. அதில் என்ன செய்வாங்க, ஷேப் லைக்கே சின்ன பாக்ஸில் மணி பணம் போட்டு வைப்பாங்க. அது பார்க்குறதுக்கு பன்றி மாதிரியே ஒரு ஷேப்பில் இருக்கும். அடுத்தது பாருங்கள், அடுத்தது
கேர்னரி. கேர்னரினா என்னன்னு கேட்டேன்னா பிளேஸ் வேர் கிரான்ஸ் ஆர் ஸ்டோர்டு. கிரான்ஸ்னால் விதைகள், தானியங்கள், அதெல்லாம் சேமித்து வைக்கிற ஒரு இடம். சரியாப்பா? அடுத்தது பார். அடுத்தது ஃபங்கஸ். ஃபங்கஸ்னால் ஸ்பேங் லைக் திங்ஸ், ஸ்பேங் லிவிங் திங்ஸ். அது வந்து ஒரு உயிர் வாழ்கிற ஒரு உயிரினம். தட் லிவ் ஆன், அது வந்து எதன் மேலே வாழும்னா அதர் லிவிங் திங்ஸ், இன்னொரு உயிர் வாழ்கிற உயிரினத்தின் மேலே படிந்து வாழும். அதான் ஃபங்கஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாப்பா? இப்போ உனக்கு புரிஞ்சிருச்சுல, இந்த மீனிங் தெரிஞ்சிருச்சுல. இப்போ அடுத்து பாடத்துக்கு வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாடத்தை மிஸ்ஸு வாசிக்கிறேன். ஆன் த வே, உனக்கு கதை முதவே சொல்லிட்டேன், அதனால் நான் திருப்பி சொல்லும் போது நீ உனக்கு வந்து புரியும். அதனால் நீ இது புக்கை பக்கத்தில் வச்சு விரலை வச்சு பார். ஆன் த வே டு த ப்ளே கிரவுண்டுக்கு போகிற வழியில் இன் த ஃபீல்ட்ஸ், அதுங்க வந்து ஒரு வயக்காடு இருந்துச்சு. அமீர் வந்து பார்க்குறான், ஷானா பார்க்குறான். டர்ட் த்ரோன் அவுட் ஆஃப் எ பிட் ஆன் த கிரவுண்ட். ஒரு அழுக்கான ஒரு அழுக்காக இருக்குது. சரியா? அழுக்கான ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது. அந்த இடத்த பார்க்குறான். பள்ளத்தில் அழுக்காக கிடக்கு, ஒரு குப்பையாக கிடக்குது. அந்த இடத்த பார்க்குறான். ஹீ வெண்ட் நியர் இட் அண்ட் saw a small rat like creature. எலி மாதிரி இருக்கிற ஒரு உயிரினத்தை அந்த பள்ளத்துக்குள்ளே அவன் பார்க்குறான். ஹீ கால்ட் அவுட், அவன் வந்து கேட்குறான், ஹாய் ஹூ ஆர் யூ, நீ யார் அப்படின்னு கேட்குறான். வாட் ஆர் யூ டூயிங் இன் தேர், நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு த கிரியேச்சர் கம் அவுட் அண்டு லுக் த கிளான்ஸ் அட் த பாய் அண்ட் செட். அந்த கிரியேச்சர் இருக்குது பார்த்தியா, அந்த உயிரினம், அது வெளியே வந்து அப்படி திரும்பி பார்க்குது அந்த பையனை. பார்த்துட்டு அது சொல்லுது, ஐ ஆம் அ மோல் அப்படின்னு சொல்லுது. நான் வந்து ஒரு அகல் எலி, வயக்காட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலி மாதிரி ஒரு உயிரினம். ஐ ஆம் டிக்கிங்னா தோன்றது, பாரோ. அதாவது பாரோன்னு சொன்னால், பாரோன்னா என்னது, இது ஒரு குகை மாதிரி ஒரு பள்ளம் தோன்றேன், டிக்கிங் தோன்றேன், பாரோன்னா குழி தோன்றேன். டு கேட்ச் த எர்த் வார்ம்ஸ் அண்ட் சேவ் தெம் ஃபார் அ விண்டர். நான் வந்து இந்த மண்புழுக்கள்லாம் தோண்டி எடுத்து என் குளிர்காலத்துக்கு எனக்கு உணவுக்கு பயன்படுத்திக்கிறதுக்காண்டி தோன்றேன் அப்படின்னு சொல்லுது. சரியாப்பா? அடுத்தது பாரு. இன்ட்ரெஸ்டிங், ஹவு டு யூ கேட்ச் அண்ட் சேவ் தெம். நீ சொல்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது, எப்படி நீ அதை தோண்டி எடுக்கிற அப்படின்னு கேட்குது. எ மோல் ரிப்ளை, அந்த மோல் வந்து அந்த அகலெலி சொல்லுது, ஐ டிக் வார்ம் ட்ராப்ஸ் அலாங் த டெனல். நான் வந்து ஒரு இதை வந்து உருவாக்கிடுவேன், ஒரு இருப்பா, ட்ராப்ஸ்னால் என்னன்னு சொல்கிறேன். அந்த மோல் வந்து திருப்பி சொல்லுது, நான் வந்து ஒரு அந்த குழியை தோண்டி அந்த குழியில் ஒரு இதை வந்து உருவாக்கிடுவேன், ட்ராப்ஸ். ஒரு டெனல்ஸ்னால் சுரங்கப்பாதைப்பா. ட்ராப்ஸ்னால் ஒரு பாதையை உருவாக்கிடுவேன், அந்த மண்புழுக்கள் வெளியே வந்து விழுகிற மாதிரி ஒரு பாதையை உருவாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுது. வென் த எர்த் வார்ம் கிராஸ், அந்த பாதையில் வந்து அது வந்து வரும்போது தே ஃபெல் இன்டு இட், அது வந்து அந்த பாதையில் வந்து அந்த இதில் விழுந்துடும். ஐ வில் பிட் அண்டு பேரலைஸ் தெம் அண்டு ஸ்டோர் இன் த டெனல் டு ஈட் லேட்டர். அப்படின்னா என்னென்னு கேட்டேன்னா, நான் வந்து கடித்து அதை பிட் அண்டு பேரலைஸ் அப்படின்னா நான் வந்து அதை கடித்து அதை பேரலைஸ்னால் உணர்விழக்க செஞ்சுட்டு அப்புறம் அதை வந்து ஸ்டோர் பண்ணி அப்புறமேட்டு சாப்பிட்றதுக்கு வச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி. த பாய் ஆஸ்க்டு, ஹவு மெனி எர்த் வார்ம்ஸ் வில் யூ ஸ்டோர். எர்த் வார்ம்ஸ்னால் மண்புழு.
நீ எவ்வளவு ஏர்த்வார்ம்ஸ் வந்து இங்கே சேர்த்து வைப்ப அப்படின்னு கேட்குது. எ மோல் ரிப்ளை, அது வந்து திருப்பி சொல்லுது, as many earthworms as I can get, எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளவையும் நான் எடுத்துகிட்டு வந்து சேர்த்து வைப்பேன். ஐ do not eat all them, ஆனால் எல்லாத்தையும் என்னால் சாப்பிட முடியாது. ஐ சேவ் them ஃபார் யூஸிங் லேட்டர், ஆனால் நான் அதை வந்து சேமித்து வச்சு பின்னாடி பயன்படுத்திக்கிடுவேன் மழைக்காலங்களில் அப்படின்னு சொல்லுது. நவ் ஐ டோன்ட் ஹாவ் எனி டைம் டு வேஸ்ட், இப்போ வந்து உன்னிட்ட பேசி என்னோடய டைமை வந்து நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஐ மஸ்ட் பில்ட் எ லாட் ஆஃப் வார்ம் ட்ராப்ஸ், see you later, நான் வந்து நிறையா அந்த மாதிரி இதை வந்து குழி தோண்டி அந்த இது வந்து சேமித்து வைக்க வேண்டியது இருக்குது. அதனால் உன்கிட்ட வந்து டைமை வந்து நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. இந்த நிறையா அந்த மண்புழுகளை வந்து சேமித்து வைக்கிறது, அதனால் உன்கிட்ட பேசுகிறதுக்கு விரும்பலை அப்படின்னு சொல்லுது. see you later, நான் வந்து உன்னை அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு the mole went inside the burrow அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோல் என்ன செஞ்சு அந்த குழிக்குள்ளே போயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் மட்டும் பார்ப்போம்ப்பா, மீதியை வந்து நாளைக்கு நடத்துகிறேன், சரியாப்பா? இப்போ பாரு, இப்போ இந்த பாரு மிஸ் எழுதி போட்டிருக்கேன்ல, ஃபீல்ட்ஸ்னால் என்னது, வயல்வெளி. அடுத்து வந்து டர்ட்னா சுத்தம், மோல்னா அகலெலி, டெனல்னா சுரங்கப்பாதை, பைட்னா கடிக்கிறது, பேரலைஸ்னா உணர்வு இழக்க செய்கிறது, பிட்டுனா குழி, டிக்கிங்னா தோண்டுதல். சரியாப்பா? இது வரைக்கும் மட்டும் புக்கை வச்சு இந்த வீடியோவை போட்டு கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். சரியாடா? தேங்க்யூப்பா.